பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு நல்ல வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். விசேஷமாக இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் வைத்தார். நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இள நீலமும் வெண்மையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு இரத்தாம்பரமும் விலையுயர்ந்த ஆடையும் பெரிய மதிப்பும் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு அந்த ஊரே சந்தோஷப்படுகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். பொதுவாக உங்க எல்லாருக்கும் இந்த மொர்தெகாய் என்கிற மனிதனை குறித்து உங்களுக்கு தெரியும். இவன் யார் அப்படி என்றால், இந்த ராஜ வஸ்திரம் உடுப்பதற்கு, இந்த பொன் முடி போடுவதற்கு இவன் ஒரு தகுதியான ஆளே அல்ல. இவருடைய வேலையை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்டிலே இருக்கிற ராஜாவினுடைய வீட்டிலே இல்லைன்னா அரண்மனையிலே ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் தான் இந்த மொர்தெகாய். ஆனால் ஆண்டவர் இந்த மொர்தெகாயினுடைய வைராக்கியம், தன்னுடைய ஜனங்களுக்காக காண்பித்த அன்பு, இது எல்லாம் ஆண்டவர் மனதிலே வைத்து எங்கேயோ கிடந்த ஒருவனை, அதாவது ஒரு வாட்ச்மேனை போல இருந்த ஒரு மனுஷனை ராஜ வஸ்திரம் உடுக்கிற அளவிற்கு கர்த்தரே கொண்டு வந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் அதைத்தான் பேசினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இன்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை குறைவான வேலையிலே இருக்கலாம். உங்களை ஆமான் மொர்தெகாயை எப்படி மதிக்கவில்லையோ அதே போல உங்களை நிறைய பேர் மதிக்காமல் கூட போயிருக்கலாம். எனக்கு ஒரு சாதாரணமான வேலையாச்சே, எனக்கு ஒரு உயர்வே இல்லையே. ஆனால் மொர்தெகாயை ஒரு நாள் அந்த ராஜ வஸ்திரம் உடுக்கிறதற்கு வைத்த ஆண்டவர், தலைமை படுத்தின ஆண்டவர், அவனுக்கென்று ஒரு ரதத்தை கொடுத்து அந்த நகரமே ஆர்ப்பரிக்கிற அளவிற்கு மிகவும் மேன்மைப்படுத்தின கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் சீக்கிரத்திலே நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். இது நிச்சயம். ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு நல்ல வேலையில போவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் ஒரு நல்ல சம்பளத்தை வாங்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எனக்கு காலம் முழுதும் இப்படியே தானா இருக்கணும், ஏன்னா நான் படிக்கல, ஏன்னா நான் அறிவில்லை, இப்படியே உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் நீங்க எந்த இடத்திலிருந்தும் உங்களை உன்னதமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறது கர்த்தருக்கு லேசான காரியம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதற்காக தெரியுமா? இன்று நீங்கள் இருக்கிற இந்த நிலைமை அல்ல, இந்த உயர்வு அல்ல, கர்த்தர் இந்த வேலையிலிருந்து, இந்த உயர்விலிருந்து, இந்த வருமானத்திலிருந்து பல மடங்கு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2023வது வருஷம் ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து இந்த மொர்தெகாயினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. மொர்தெகாயை ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்து கொண்டிருந்த அந்த மகனை ராஜ சன்னிதானம் வரைக்கும் நீர் உயர்த்தினீரே ராஜா. எங்கள் பிள்ளைகளை உயர்த்துவதற்கு உங்களால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்திலே ஆகும். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற எந்த தாய், எந்த தகப்பன், எந்த பிள்ளை, எந்த கணவன், எந்த மனைவி ஆண்டவரே ஒரு உயர்வு வராதா, நான் உயர்வை பார்ப்பனா என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உயர்வு தேடி வரட்டும் அப்பா. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Praise